கொடுத்தாச்சு நம்ம. எங்க கிளாஸ்ல எல்லாருமே போறோமா? ஓ அப்படியா மக்கா? சுபி நீ பேர கொடுத்தியார? ரூபாய் கொண்டு கொடுத்தியா எப்படி? கொடுத்தாச்சு. பேரும் கொடுத்தாச்சு. எங்க கிளாஸ்லயே எல்லாரும் தான் வராவ. அதுக்கு ஏன் அப்படி சோகமா இருக்கா? எல்லாரும் வந்தா தானே ஜாலியா இருக்கும். சரி போயிட்டு வா. எம்மா எல்லாரையும் சேர்ந்து கூட்டிட்டு போகும்போது ரொம்ப ஜாலியா இருக்குமா? ஆமா அப்பா இப்ப வருவாங்கம்மா. அப்பா இப்ப வரக்கூடிய நேரம் தான். ஏன் மக்கா? அதான் நீங்க ரூபா தர மாட்டேன்னு சொல்லியாச்சுல, அப்பா வந்தனாதான் அப்பா கிட்ட ரூபா கேட்கணுமா? கேளுங்கப்பா, உனக்கு தேவை கேட்டு வாங்கிட்டு போ. அந்த மனுஷன் நீ கேட்ட உடனே இருக்கிறதெல்லாம் எடுத்து தருவாவ. செலவு பண்ணாங்க மக்களே ஓவரா. சரியா? உனட்டேன்னு சேர்த்துதான். எனக்கு தான் செலவு பண்ணதுக்கே காசு கொடுக்கலையேம்மா, அப்புறம் நான் ஏதாச்சும் செலவு பண்ணுவேன். சுபி சோபி அப்பா வந்தோன்னே கேப்பா இல்லையா? நீயும் கேளு. சரியா? அப்பா கொடுப்பாவ. நீங்களே கேளுங்கம்மா அப்பாட்ட. லே அப்பா தானல, கேளு. கேட்டா கொடுப்பாவ. நீ அவியல்ட்ட கேட்க தயங்கி இப்படி நிக்கிறதாலதான் அவ எல்லாம் வாங்கிட்டு போறா. கேளு. அம்மா அப்பாய பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குமா? அம்மா நீங்களே கேட்டு வாங்கிதாங்கம்மா ப்ளீஸ்மா. உனக்கு வேணும்னா நீ கேட்டு வாங்கு. நான் எல்லாம் கேட்டு வாங்கி தர முடியாது. வேணும்னா வாங்கு, அவ்வளவுதான். என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியா? ஹலோ ஹலோ சார், எங்க கிட்ட எவ்வளவு வாய் காட்டுவ. எப்படி கொஞ்ச நேரத்துக்கு கூட முன்னாடி சொன்னியே? ஏதோ நான் ரூபாயை களைஞ்சிருவேன், இவன் எனக்கு 5 10 தருவானா? ஹலோ தம்பி, அப்பாட்ட வேணும் நான் கேட்டு உனக்கு 500 ரூபா வாங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்னம்மா என்ன கண்டிஷன்? நீ எப்படி நான் தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் நீ வச்சிருப்பேன்னு சொன்னியோ அதே போல அப்பாட்ட உனக்கு நான் வாங்கி தர 500 ரூபாயை நான் தான் வச்சுப்பேன். உனக்கு அப்பப்ப தேவைப்படும் போது ஒரு 5 10 நானா விருப்பப்பட்டு தருவேன். அப்ப வாங்கிக்க. எப்படி வசதி? ஓகேவா? ஹலோ அப்பா வரக்கூடிய நேரம் ஆச்சு. சும்மா சொல்லி பார்த்தேம்மா. அப்பாட்ட கேட்கறது ஒரு மாதிரி இருக்கு, மற்றபடி பயம் எல்லாம் இல்ல. பயம் இல்ல தானே? அப்பா வந்தோன்னே கேளு. என்ன அப்பா வந்தோன்னே கேளுன்னு கேக்குது? அப்பா அது ஒண்ணும் இல்லங்க, பல்லடத்துல இருந்து டூரு கூட்டிட்டு போறாங்களாம். அதான் செலவுக்கு ரூபாய் கேட்டுட்டு இருக்கா அவ 2 பேரும். கொடுக்க வேண்டியதானே? எப்பா எனக்கு ஒரு 500 ரூபா மட்டும் தாங்கப்பா. 500 ரூபா போதுமா மக்களே? போதாப்பா, நான் வேற என்னத்தப்பா வாங்குவேன்? சும்மா ஏதாவது நெயில் பாலிஷோ வளையலோ பாசி மாலையோ பொட்டோ அந்த மாதிரி தான் ஏதாவது. சரி மக்கா தாரேன். அப்பா என்ன அமெரிக்கால இருந்து போனா பண்ணிருக்கியாவ? கேட்கறதுக்கு முன்னாடி தானே நிக்காவ, முன்னால வந்து கேளு. உனக்கு வேணும்னா நீ கேளு சுபி. கிளாஸ்ல எல்லாரும் வராவளா எப்படி மக்கா? ஆமாப்பா எல்லாரும் தான் போறோம். கிளாஸ் மொத்த பேரும் பேர் கொடுத்துருக்காங்கப்பா. சரி மக்களே, என்னைக்கு? நாளைக்குப்பா. சரிம்மா சரி, போற இடத்துல எல்லாம் பார்த்துட்டு போகணும். சரியா? சரிப்பா. சுபி கேக்குறியனா கேளு. எப்பா யாரு ஒரு புது குரலா இருக்கு? உன்னால வால. என்ன? எனக்கு டூர் போறதுக்கு ஒரு 500 ரூபாய் வேணும்ப்பா. 500 ரூபாயா? 500 ரூபா உனக்கு எதுக்கு? அது பொம்பளை பிள்ளை, வளையல் பொட்டு பவுடர்னு ஏதாவது வாங்கும். உனக்கு எதுக்கு 500 ரூபா? இல்லப்பா, எனக்கு செலவுக்கு கொஞ்சம் தேவைப்படும்பா. சுபி நீ இப்ப எதுக்கு அழுற? அவனுக்கு அப்பா முன்னாடி வந்து நின்னாலே கை கால நடுங்க. அழாம பின்ன என்ன பண்ணுவான்? சரி சரி தாரேன். சரிப்பா. இவ்வளவு கேட்கறதுக்கு அவ்வளவு பயன்படுறியா இல்லையா? என்ன கால ஆடுதுல உனக்கு? ஏம்மா அவனுக்கு வீராப்பு எல்லாமே நம்ம கிட்ட தான் காட்டுவான். அப்பா வந்தா எப்படி அடங்கி இருக்கான் பாருங்க. என்னடி ஓவரா ஆடாத. நீயா கேட்டு வாங்கி தந்தா? என் தேவைக்கு நான் தான் கேட்டேன், புரியுதா? ஏதோ நீ வாங்கி தந்த மாதிரி ஓவரா துள்ளாத போட்டி. அப்பா வீட்ல தான் இருக்கேவ, கத்தாத. நான் என்ன பயந்துருவேனா? அங்க என்ன சத்தம் நீ? ஓடிட்டா. அப்பா வேலை இவ்வளவு பயம் இருக்கு. இந்த ஓட்ட ஓடியா பையனோட கடந்து. கடவுளே கடவுளே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.